ஃபஸ்ட் டைம் விஜய் வந்து எலெக்ஷன் நின்று மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றி அடைய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அது ஒருத்தரை ஒரு சிலர் எதிர்த்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கட்சியினரும் அவர் எதிர்த்தனால தான் அவருக்கு இவ்வளோ ஃபுல் சப்போர்ட் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு வந்த விமர்சனங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? விஜய்க்கு வந்த கூட்டம்லாம் தற்கூரி கூட்டம். அவருக்கு கூட்டம் கூட்டிட்டா அதெல்லாம் ஓட்டாக மாறுமா? நயன்தாரா வந்தால் கூட தான் இவ்வளோ ஓட்டு வரும். அணில் குஞ்சுகள். அரசியலை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்? ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, அவருக்கே டவுட் வந்தனால தான் 2 இடத்துல நிற்கிறாரு. ஒரு சீட்டு வாங்கிட்டா கூட நாங்கள் இந்த எலெக்ஷனை பற்றியே பேச மாட்டேன் அப்படி என்னென்னா பேசுனாங்க. இதில் பத்தாவதுக்கு ஜூலியை வேறு சொல்லணும். நல்லா ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை செஞ்சனால தான் மக்களுக்கு ஒருத்தரையே இத்தனை பேர் தாக்குறாங்க. ஏன் அவர் ஜெயிச்சா என்னன்னு மக்களுக்கு மேலே மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். நானே நினச்சேன் விஜய் தான் சிஎம் ஆகணும்னு, அதேமாரி ஆகிட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இது பற்றாது என்னன்னா, அவர் இப்போ ஆட்சி பிடிச்சிட்டாரு, என்ன வல்லல ஆட்சி செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். ஆடு காலு கையில் நாட்டை கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரியும் அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோதான் தாண்டி வந்திருக்காரு. ஆட்சியை சிறப்பாக அவங்க நினைக்கிறத விட சூப்பராகவே செய்வார்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க தான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். விஜய்க்கு என்னுடைய